அது கரெக்டா சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னு நான் சொல்லவா? எப்படியும் கடைசியில ஹீரோ தானே ஜெயிக்க போறாரு. எதுக்குடா படத்த பார்த்துக்கிட்டு போங்கடா அப்படின்ட்டு அந்த நிலைமை வந்துரும் பாரு. இல்ல அது அந்த அந்த ஒரு பர்னிச்சர் தான் இன்னும் கை வைக்காம இருப்பானுங்க. நீங்களும் எடுத்து கொடுத்துட்டீங்க. ஆமா, அந்த இப்ப ரெடியா பர்னிச்சர் தான் இருப்பானுங்க. இன்னும் எப்படியும் கடைசியில ஹீரோ தான் ஜெயிக்க போறாரு. அது எதுக்கு பார்த்துக்கிட்டு போ அப்படின்ட்டு போகுது. அந்த ஒரு பர்னிச்சரை இன்னும் தொடாம இருக்கானுங்க. அதையும் இப்போ ஒரு ரீசெண்ட் டைம்ஸ் தொற்றுவானுங்க. ஆமா. இந்த அபிஷேக்னு ஒருத்தன், அந்த சினிமா பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் யாராவது பார்த்து தெரியுமா? ஐயோ, பார்த்துருக்கீங்களா? அவன் மோசம் ப்ரோ. அவன் ப்ரோ எப்ப அனில் அவன் தானே, பண்ணதெல்லாம் ரொம்ப எக்ஸ் நாள் அனில் தானே. தெரியும். அவன் இப்ப அனிலான்னு தெரியல. யாரு அவன் வந்து முட்டு கொடுத்தான்னு வச்சுங்களேன், யாரியா எக்ஸன்? நீங்க எல்லாம் என்னடா முட்டு ப்ரோ கொடுக்குறீங்கன்ற இப்ப ரீசெண்டா இன்டர்வியூ பாத்தீங்களா நிவாஷ் ப்ரோ? அவன் இப்ப படம் இவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறாங்க, இப்ப ட்ரிபிள் ஏ மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க கேக்குறான். அம்மா ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் என்ன யாரு சொல்லுங்க bro. யாரு எக்ஸன் இது சொல்லுங்க. இவன் அபிஷேக் டேய், சினிமா அபிஷேக் பையன் தான் பிக் ஒரு பாஸ்ல கூட படம். வந்தான், பிக் பாஸ்ல சினிமா வந்தான். பையன் வர மாட்டான். ஏய், சினிமா பையன் சூர்யா ஃபேனு. இல்ல 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 சூர்யா ஃபேன் எல்லாம் கிடையாது. அவன் பயங்கரமான விஜய் ஃபேனுக்கு முன்னாடி அவன் என்னமா சொல்லுவான், நான் வந்து சட்டையை கிழிச்சிட்டு சண்டைக்கு போவேன்டா அப்படின்னு கமலஹாசன் ஃபேனுமா ஆண்டவர்னா. அப்புறம் இப்ப விஜய் ஃபேனுன்னா விஜய் ஃபேன் எப்ப இருந்ததுன்னா காதலுக்கு மரியாதையில இருந்து விஜய் fan. சரி ப்ரோ அது அனில் ஆண்டவரா தான் ப்ரோ. இந்த இருக்கலாம். மாதிரி டேய் அப்ப மாறுவான் தருணே, ப்ரோ. அவன் இல்ல அனில் இல்ல தான்டா. வரும். அவன் ஒரு அனில் பேட்டி தானா? ஒண்ணு கொடுத்திருந்தான். அது ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தான். அது என்னன்னா, விஜய் வந்து வேணும்னே படம் ஃபிளாப்க்கு படம் நடிப்பாராம். விஜய் வந்து அதாவது எத்தனை வாட்டி தான் இப்ப துப்பாக்கி எடுத்தா துப்பாக்கியை தாண்டி ஏதாவது ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடாதான். அதனால வேணும்னே ஜில்லான்னு ஒரு ஃபிளாப் படம் நடிப்பாராம். கரெக்ட். அதாவது ஆனா அது அவர் படத்துல நடிக்க மாட்டாரு. அவரோட ப்ரொடியூசர் படத்துல தான் நடிப்பாரு. ஆமா, அதாவது வேணும்னே வந்து ஜில்ல ஃபிளாப் கொடுப்பாரு. வாங்க ஜில்லா படம் தெலுங்கு தானே ப்ரோ? இல்ல அதான் பெரிய வேணும்னே வள்ளல் ஃபிளாப் இல்ல கொடுப்பாராம். பெரிய பெரிய வள்ளல் புண்டு அவரு. வேணும்னே ஃபிளாப் படம் கொடுத்து ஒண்ணு இல்ல, அவர் படங்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சம்பந்தமே இல்லாம அப்பா சென்டிமெண்ட், 4 குண்டி அமுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்கு. மாமியாருக்கு ஐட்டம் சாங். முதுகுல இல்ல சோப்பாடுறது வேற எல்லாம் இருக்கு. இல்ல இல்ல அவன் சொன்ன இல்ல ப்ரோ, அவன் சொன்ன ஸ்ட்ராட்டஜி கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நீ வந்து ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு அடுத்து ஒரு ஃபிளாப் படம் கொடுத்தாலும் உன் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் குறையும். இல்லைன்னா நீ துப்பாக்கிக்கு அப்புறம் அதோட பெரிய படம் கேட்ப, அப்புறம் அதோட பெரிய படம் கேட்ப, அதோட ஒரு பெரிய படம் கேட்பன்னு போயிடக்கூடாதுன்னு வேணும்னே அவர் ஃபிளாப் ஆகி உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் லெவலை கம்மி பண்ணி அப்புறம் திரும்பி தெரியுன்னு ஒரு ஹைப்பு கொடுப்பாராம். நான் என்ன சொல்றேன், அந்த படத்துல அவன் படத்துல எல்லாம் எவங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போறான் போல, அது சொல்லுங்க. இல்ல இல்ல வரம் பாருங்க நீங்க சொன்ன மெத்தட்ல வர பாருங்க. இப்ப ஜனநாயகன் இப்ப வந்து அதே மாதிரி கடைசி படம் ஃபிளாப் கொடுத்துட்டு போக சொல்லுங்க அவரை. இங்க பாருங்க, அந்த நிவாஸ் ப்ரோ சொல்ற மாதிரிதான் அந்த ஃபிளாப் ஆகிற படத்துல ஃபுல்லா ட்ரெண்ட்ல இருக்கிற ஹீரோயினை போட்டு ஒரு டிப் லாக்கு 4 குண்டி அமுக்கு, அதுக்கப்புறம் ஒரு பெட் சீன் அப்படியே வாழ்ந்துட்டு போயிருவாப்ல. தட்ஸ் ஆல். இதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒருத்தர் கொன்றுவாப்ல. இவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி. அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு. ஓ தருண் ப்ரோ, அது கேரக்டர். அது ஓகேங்களா? டைரக்டர் என்ன சொல்றாரோ அது அண்ணா செய்யறாரு, அது தப்பு இல்ல. ஆனா நான் இந்த ஸ்பேஸ்ல ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். என்னதான் ஒரு விஷயத்துல விஜய் ஃபேன்ஸ பாராட்டி தான் ஆகும். ஏன்னா பிஏ கொடுத்தாலும் திம்மானுங்கன்றது இருக்கட்டும். ஆனா அவனுங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் ரசிச்சு ஒண்ணு பண்றாங்க பாத்தீங்களா? அது நல்லா இருக்கும். அது அவங்க நிவாஷ் ப்ரோ, நீங்க சொல்றது ஒண்ணு கரெக்ட் தான் ப்ரோ. விஜய் ஃபேன்ஸ் ரொம்பவே பாராட்டணும். ஏன் தெரியுமா? ஏன்னா விஜய்லாம் ரசிச்சு ஃபேனா இருக்காங்க பாத்தீங்களா, அதனால அவங்க ரொம்பவே பாராட்டணும். இதுதான் உண்மையான விஷயம். சொல்ல வரத விடுங்கயா ப்ரோ. விஜயானே சொல்றாரு ப்ரோ. விஜயானே வந்து எனக்கு ரசிகை படத்துல வந்து மாமியாருக்கு சோப் போடுறது பிடிக்கும் சொல்லிக்கிறாரு ப்ரோ. யாரும் இன்டர்வியூ பாத்துருப்பீங்களா? பாத்துருக்கா. பாத்துருக்கீங்களா? அவனுங்க இது நல்லா இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த பிக்சரை எடுத்து போட்டு எடிட் பண்ணி டிபி வைக்கிறது. அப்புறம் அது வந்து யாரோ ஒருத்தன் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன்.
இந்நேரம் இத வந்து ராஷ்மிகா மந்தனவா யாரோ ஒருத்தவ பார்த்தானா என்ன ஆயிருப்பான்னு தெரியலையேன்னு ஏதோ ஒண்ணு போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். இல்ல எப்படிதான் இவ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் போட்டிருந்தாங்க. யாரோ ஒரு ஹீரோயின் பூஜா ஹெக்டே பூஜா ஹெக்டே ஒண்ணு சொல்ல போனா எனக்கு அந்த விஜயும் பூஜா ஹெக்டே பேரு பாக்குறப்ப எனக்கு ஒண்ணுதான் தோணும். நாட்டுக்கட்டையும் நாய் கொட்டையும் பாக்குற மாதிரிதான் இருக்கு. அதை பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் இருக்கு. அவங்க 2 பேர் பேரு பாக்குறப்ப நாட்டுக்கட்டையும் நாய் கொட்டையும் இந்த ஒரு கம்பேரிசன் ஒரு கம்பேரிசன் தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அது நேத்து அந்த ட்வீட் எல்லாம் பார்த்தேன். அந்த பீஸ்ட் படம் சொல்றாங்க இத எப்படிடா விட்ட, இந்த கெட்டப்ப எப்படிடா நெல்சா விட்ட, டேய் நெல்சா இந்த படத்தை எப்படிடா ஹிட் ஆகாம விட்டன்னு எவனுமே கேட்கல பாத்தீங்களா? ஆனா கணேஷ் இவ்வளவு நேரம் நான் சொல்றேன், இப்போ கீழே ஒரு 10 விஜய் ஃபேன் இருந்தானுங்க, இந்த ஓடுக்கு ஓடியே போயிட்டானுங்கடா. தருண் விஜய் அண்ணாவோட லாஸ்ட் ஹிட் என்னடா? லாஸ்ட் ஹிட் வேலாயுதம் ப்ரோ. சாரி வேலாயுதம் லாஸ்ட் ஹிட். என்னது வேலாயுதம்? இது எப்ப கேக்குறீங்களா? செல்ஃப் ஸ்க்ரால் பண்றான்டா, செல்ஃப் ஸ்க்ரால் பண்றான். டேய் ப்ரோ கில்லி ப்ரோ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. துபாய் அம்மா சத்தியமா வேலாயுதம் ஹிட்டடா, நம்புங்கடா. ப்ரோ ஜில்லான்றீங்க, வாரிசு தமிழ் இண்டஸ்ட்ரியிலே 450 கோடி அடிச்ச ஒரே படம் என்ன அதை விட்டுட்டீங்க? 100 கோடி ஷேர். அருணே கேக்குதா? அவனை சொன்ன சினிமா பையன் அவன் தான் வந்து கோட்டுக்கே வந்து பிஆர் பண்ணது ஃபுல்லாவே. சரி இது ஆகாஷுக்கு வேலாயுதம் ரொம்ப பிடிக்கும். சரி அது இல்ல அது என்னது ஒரு டைரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆகாஷ். இல்ல ஆகாஷுக்கு வேலாயுதம் பைத்தியம். ஹச்சு வினோத் துணிவுன்னு ஒரு படம் ஹிட் ஆகுனதுனால தானே விஜய் படம் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுல எதுவும் மாற்று கருத்து இல்லையே? இல்ல துணிவு படம் ஃபிளாப் ஆனதுனால நான் உங்களுக்கு வாழ்க்கை தரேன்னு இருங்க. அப்ப இவன் வாய்ப்பு கொடுத்து இது வரைக்கும் அதுக்கு அடுத்த படம் எடுக்காத டைரக்டர் ஒரு 4 பேர் இருக்காங்க. இல்ல துணிவு படம் ஃபிளாப் ஆனதுனால ஒரு வாழ்க்கை கொடுக்குறாரு. சரி, நீ வாழ்க்கை கொடுத்திய வாரிசுன்னு ஒரு டைரக்டர், அவர் எங்க போனாரு? வாரிசு படம் எடுத்த டைரக்டர் போயிட்டாரு. அவர் எங்கேயோ போயிட்டாரு. அவர் வந்து பாக்ஸ் ஹவுஸ் கலெக்ஷன் கேட்டணும் ஓட்டர் மைக் எடுத்துக்கிட்டு. This is நான் என்ன ஒண்ணு சொல்லுவானே, என்னது this is not a joke. Why you degrading serials? உங்களோட பாமா why you degrading serial? You know how much invested this in hospital அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் ப்ரொடியூசர் இருந்துச்சு. அது பெரிய படம் தானே ப்ரோ. அது 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடும்ல வாரிசு. நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ சீரியல் டீல் பண்றேன்னு சொல்ற, வம்சிக்கு வாய்ப்பு கொடுத்து மெட்டி ஒளி சீரியலை வந்துட்டு நீ வந்துட்டு படமா எடுக்கிற. அதை நாங்க எல்லாரும் பாக்குறோம். நம்மளுக்கு இருக்கு ஒரே குடும்பம், நம்ம குடும்பம் தான். இல்ல அதை விட பெரிய படம் ஒண்ணு இதுக்கு முன்னாடி வந்துச்சு, நான் தான் லியோ அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் ஒரு படம் ஒண்ணு. வம்சி ஒரு வன்மத்துலதான் ஒரு படத்துல ஒரு சீன் ஒண்ணு வச்சிருப்பான். லாஸ்டா பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு காரியம் மண்டபமே வச்சிருக்கான். அது அவங்க அப்பாவுக்கு பண்ணல, படம் பார்த்தவனுக்கு காரியம் பண்ணிருக்கேன். வெளியே போறவனுக்கு நல்லா இருக்கும் தெரியுமா? நீங்க இந்த லியோ படம் பாத்திருக்கீங்களா? லியோ படம் பார்க்கும்போது படம் ஃபுல்லா நான் லியோ கிடையாதுன்னு சொல்லுவான். ஆனா ஏன் பேக்ரவுண்ட்ல மட்டும் லியோ மியூசிக் போடுறாரு? எனக்கு இன்னும் டவுட் ப்ரோ, அந்த படத்துல இதெல்லாம் நான் நிவாஸ் ப்ரோ, நீங்க வேற ஒரு சீன்ல தேவடியா பையன் சொல்லி அடுத்த சீன்ல நான் தாண்டா லியோன்னுவியா. எவனோ ஒரு தேவடியா பையன் சொல்லிட்டு அடுத்த சீனே பாத்தீங்கன்னா நான் தாண்டா லியோன்னு காதுல போய் சொல்லிருக்கான். இல்ல நான் தாண்டா லியோன்னு சொல்றதுக்கு இல்ல, அது நான் தான் லியோன்னு சொல்றதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் தேவைப்பட்டு இருக்காடா. ஏண்டா இல்ல இதுல ஒரு கெஞ்சு பண்ணானே இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் தான் லியோ அவனே சிரிச்சுக்கிறான்டா சொல்லிட்டு அவனே இல்லங்க நான் தான் லியோ அப்படின்னு சொல்ல, லியோ கிடையாதுன்னா அப்புறம் எதுக்கு படத்துக்கு லியோன்னு பாருங்களேன். அதோட எனக்கு அனீஸ் தான் சொன்னானுங்க, கௌதம் மேனன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலே போன் பண்ணுவான்ல, அதுல லியோன் தான் சேவ் பண்ணி வச்சிருப்பான் அவனே. நல்லா பாருங்க, அதான் எத்து
இதெல்லாம் ரீகால் bro, ஐயோ, பண்ணிருக்கியாடா அந்த நீ? அளவுக்குலாம் நாங்க படத்தை பார்க்கல. லூசு பொண்ணுங்க ஆகிட்டாங்க. பிளாஷ்பேக் சரி. ஃபேக் இதுல. இருங்க கோட்டு படம் யாரு பாத்துட்டா? கோட்டு ஜெயகாஷ் எல்லாம் ஆமா ஆமா தல ஆமா. ரெஃபரன்ஸ் வருதுன்னு உட்காது. அது நான் கோட்டு அம்மாவோட படத்துல ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாங்கண்ணா. எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல ப்ரோ. அதனால எனக்கு கோட்டு படத்துல இந்த ஜெயில இருப்பாங்கல்ல, இந்த பிரசாந்த், ஆமா. இந்த வில்லன் விஜய் எல்லாம், ம். அந்த சீன்ல வந்து கன் பாயிண்ட்ல ஹீரோ விஜய் வில்லன் விஜய் அழைச்சிட்டு வருவான்ல, ஆமா. ஆமா. அது அடுத்த 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 சீன்லயே எப்படி வில்லன் விஜய் கண்ணு இருக்கு, இந்த விஜய கட்டி போட்டுருக்கான். லாஜிக் புண்டே தானே அந்த படத்துல. இல்ல, அது ஒரு லாஜிக் ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது, ஹீரோயினை கொண்டிருக்கான். ம். ஹீரோயினை கொன்ன அடுத்த நாள் அவன தங்கச்சி அவன் அழுவுறா, அவன் ஹீரோயின் செத்து போனதுக்கு. அடுத்த நாள் சிஎஸ்கே மேட்ச் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்கு. இல்ல இது என்ன அதுக்கு கதை? கேட்டா இன்னொரு முட்டு கொடுக்குறாங்க ப்ரோ. அந்த சின்ன சின்ன கண்கள் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுல ஐபிஎல் டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்குமா ஒரு சீன். ஏ இருக்கட்டும்யா, ஐபிஎல் டிக்கெட் வாங்கினது இருக்கட்டும். அதுக்கு முத நாள் இல்ல, தானே ஹீரோயின் செத்து போயிருக்கு. இது ஐபிஎல் டிக்கெட் வாங்கினா ஐபிஎல் அந்த கிரவுண்டுக்கு மேல வந்து நீ வண்டி ஓட்டிட்டு போயிருவியாடா? இல்ல கேக்குறேன், எனக்கு அது மட்டும் பதில் சொல்லுங்க. சுருக்கமா சொல்றேன். சுருக்கமா ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அந்த படத்துல விஜய போட்டது ஒரு லாஜிக் மிஸ்டேக் தான். கோட்டு படத்துல இதுல சொல்ல போனா அது ஒரு இதா அவனோட Bro, கடைசி 3 படம் எடுத்து பாருங்க. வாரிசுல அப்பா சாகுற மாதிரி அந்த இருக்கும், லியோல அப்பா போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும், கோட்டுல பையனை போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். ஏன்டா இந்த அப்பா பையன் பசங்க இங்க எடுத்துட்டு வரீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கோட்டு படத்துல நடிச்சது விஜயே கிடையாது, அது க்ளோன். அது க்ளோன் இல்ல ப்ரோ, அது க்ளோன். ஒரே டவுட்ரா டேய் தருணே. எனக்கு டேய் தருணே. சொல்லியா. கேக்குதா? இப்ப இந்த கிரிக்கெட்ல பெஸ்ட் ஷாட்லாம் இதுலடா போடுவாங்க, அந்த வீடியோலாம் இதுல வரும். யூடியூப்ல தான் பெஸ்ட் ஷாட்ஸ்னு போட்டு கிரிக்கெட் ஷாட்ஸ் டாப் 10ல போடுவாங்க. இன்னைக்கு விளையாடுனதுடா. இன்னைக்கு விளையாண்டதா அது தெரியல. அத நீ ஹைலைட்ஸ்ல தான் எடுக்கணும். இன்னைக்கு ஹைலைட்ல வரும். ஹைலைட்ஸ்ல ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் ரெக்கார்டிங் போடுவாங்க, அதெல்லாம் போட மாட்டாங்க. ரஹானே அடிச்சு 4 6 பெரிய ஷாட் தான். யோ இல்ல IPL.com போடுவான்னு நினைக்கிறேன். அதுல போய் பாரு. புரியல. IPL.com இருக்குல்ல, நம்ம சும்மா கூகுள்ல IPL.com அடி, அதுல வந்து உள்ள போனீங்கன்னா இன்னைக்கு மேட்சோட ஹைலைட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே. இதுல IPL T20 யாராவது போச்சு? யாருக்கு போச்சு? ஒன்னு சொல்லணும்னு இருந்தேன். நீங்க கோட்டு படத்துக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? மாநாடு படத்துல எஸ்சிஎஸ் லூப் மோட்ல போட்டு 4 தடவை நெத்திலேயே சுட்டாங்க பாத்தீங்களா? அதை பார்த்துதான் சான்ஸே கொடுத்துருக்கேன். நீ தான்டா என் டேரக்டர்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். இதுதான் இன்னொரு உண்மையான பேரு வச்சிருப்பான்டா, சஞ்சய்னு சொல்லிட்டு. எவ்வளவு வன்மம் பாடுறா விஜய் நாளைக்கு. இதுல வந்துட்டு ஒரு 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 ஹிடன் டீடைல் இருக்கும். நான் மக்களுக்காக உழைத்து சாவேன்னு சொல்றப்பதான் நெத்தியில சுடுவானுங்க. இவங்க குடும்ப சண்டை எடுக்கிறது ஏன்டா படமா எடுத்து கொள்றானுங்க? அப்பன் பையனை போடுறது, பையன் அப்பனை கொள்றது. நான் வந்து நின்னாலே மாசு ப்ரோ. ஆனா அந்த படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, ஆனா வெங்கட் பிரபு ஒரு மோசமான காட்டிட்டாங்க பாரு. இருங்கப்பா, தலை கால் பண்றாருன்ட்டு வடிவேல் ஒரு சொல்லுவாங்கல்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடி கோலம் போட குடும்பமே இல்ல போட்டுட்டு இருக்காரு. அன்னைக்கு போல வந்தா இல்லி வரைக்கும் வரல. இங்க பாருங்க, ஒரே ஒரு நல்ல விஷயம் எக்ஸ்போஸ் ஆயிட்டான், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் சூரியபோ தெரிஞ்சிருச்சு. தட்ஸ் ஆல். ஓகே தரும் ப்ரோ. இந்த படத்து கூட வந்து நிறைய பேரு எவ்வளவு படம் இருக்குது அவர் படம். மங்கத்தை கம்பேர் பண்றாங்க. மங்கத்தை விட கோட் எவ்வளவு அருமையான படம் தெரியுமா ப்ரோ? நீங்க தான் கோட்டை வந்துட்டு பிரியாணியோட கம்பேர் பண்ணணும். பிரியாணியே சூப்பர் படம் கோட்டை விட. நீ இல்ல அஜித் சார் கால் பண்றாரு, தலை கால் பண்றாருன்னு சொன்னதை கூட நான் மன்னிச்சிருவேன்டா. ஆனா அஜித் சாரே கோட்டை பார்த்துட்டு 10,000 மங்காத்தா சாமி. ப்ரோ. ஆனா நிறைய போய் நல்லா 450 கோடி நிறைய பேசுறாங்க தெரியுமா? இல்ல அவர் அப்படி சொல்லிருக்க மாட்டாரு ப்ரோ. அவர் அப்படி சொல்லிருக்க மாட்டாரு. ஏன்டா என் கூட படம் பண்ணும்போது எப்படிடா பண்ண, போய் அந்த லூசு புண்டு கூட பண்ணும்போது. இல்ல கணேஷ், வெங்கட் பிரபு
அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி சதுரங்க வேட்ட பாத்துருக்காப்ல, புரியுதா? இவன் அந்த படத்தை விட மாட்டேங்கிறானே. ஆமாண்டா டேய், ஆமாண்டா சதுரங்க வேட்டை பார்த்துட்டு விஜய் தாக்கப்பட்டாரா கரெக்டா. அப்படின்ற மாதிரி. இல்ல அஜித் சாரோட எடுத்த போட்டோ, அஜித் சாருக்கு நான் வச்சேன், நான் இந்த ரெஃபரன்ஸ் ஐபிஎல்ல போய் அஜித் சாருக்கு ரெஃபரன்ஸ் வச்சேன்னு சொல்லும் போதே நீங்க சுதாரிச்சிருக்க வேணாமாடா. அவன் சதுரங்க வேட்ட படம் பார்த்துட்டு காந்தி பாபுவா தன்னை உணர்ந்திருக்கான். ஒரே நிமிஷம் தருணே, ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சான் பாத்தீங்களா அவன்? மூலகாரன். ஆமா ஆமா, அதான் ஆகாஷ் நான் சொல்றேன்ல, அவன் காந்தி பாபுவா தன்னை உணர்ந்த தருணம், அந்த நொடியில அவன் உணர்ந்திருக்கான் பாத்தீங்களா? ஒரே ரிட்டன் டீடைல், நீ இப்ப காந்தி பாபுன்னு சொன்ன இல்ல, அந்த படத்துல அவனோட பேரும் காந்தி தானே? ஆமா ஆமா, ஃபாதர் ஆஃப் நேஷன், ஃபாதர் ஆஃப் நேஷன், மயிர் ஆஃப் நேஷன். இவரு ஃபாதர் ஆஃப் நேஷன் இல்ல. இந்த காந்தி பாபு படம் இல்ல, இந்த காந்தி பாபு படத்துல தானே பாம்புக்கு விஜய்னு பேர் வச்சிருப்பான். அப்புறம் இன்னொரு சிபிஐ ஆபீசர்ல பிடிக்காத போது என்ன பேர் வச்சிருக்கீங்க, அஜித் அப்படின்னு பாடலாம். சரியா அப்படின்னா உசாராயிட்டாரு பிடிக்க போறாருடா, சரியான அண்ணனை ஒரு ஹாப்பியா அனுப்புங்கன்னு பாத்தீங்களா? பாவம் எங்க அண்ணன் என்னென்ன கஷ்டப்பட போறானோ. எவங்கிட்ட அடிவாங்க ப்ரோ, அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ. தோத்துட்டு மறுபடியும் வருவாரு ப்ரோ. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வேற சூத்தடிக்கிறாங்க ப்ரோ அண்ணனை போச்சு. இப்ப தோத்துட்டு காசு போயிடும், அதுக்கப்புறம் காசு வேணும்ல, படத்தை நடிக்கணும்ல. ஏன் ப்ரோ அப்போ வருஷத்துக்கு 1000 சம்பாதிக்கிறாரு. பனையூர்ல வந்து புசியானது கூட போய் இருந்துருவாரு. இதுக்கப்புறம் எல்லாரும் சதுரங்க வேட்டை பாக்குறப்ப என் ஞாபகம் மண்ணில் வந்து. தருணே, நான் உன் நம்பரே வேற மாதிரி சேவ் பண்ணிக்கிட்டேன். காந்தி பாபு தருண் சேவ் பண்ணிக்கிட்டேன். டேய் எல்லாம் நான் அப்படிதான் நினைச்சேன், நான் அப்படிதான் நினைச்சிட போறேன். அந்த படத்துக்கு இவன் தான் ஐப்பேத்தி விட்டா. இங்க வந்துட்டு எப்பயோ பார்த்த படம்டா அது. அண்ணன் வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறாரு. அப்ப எப்ப ப்ரோ இதாச்சு? இல்ல இது நீங்களே சொல்லுங்க, எப்ப ஆச்சு? இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொது கூட்டத்துல வந்து இவரு இருக்கிறார்ல அர்ஜுன், அவர் பேசுறாரு, வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறவரு எதுக்கு அரசியல் வந்துக்கிறாரு அப்படின்னு பேசியிருந்தாரு. அத நீங்க இப்ப வந்துட்டு காந்தி பாபு சொல்லக்கூடாது. அவரோட பிரச்சாரத்திலே வந்துட்டு தன்னை ஒரு காந்தி பாபு அவர் வாக்குறுதியிலே காட்டியிருக்காரு. உங்களுக்கு காந்தி பாபு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காந்தி பாபு ப்ரோ உன்னை பிடிச்சிட்டோம்னா அதை வச்சு நல்லா ஏத்தி விட்டுருந்தேன் ப்ரோ. அதை அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த நாங்களாவது ஒரு அபியூஸ் பண்ணிட்டு அடிப்போம். ஆனா தருணோட ஸ்லாங் எப்படி தெரியுமா? ஒரு கெட்ட வார்த்தை இருக்கும், ஆனா அடிக்கிறது மட்டும் தான் மெயினாவே இருக்கும். கேவலமா இருக்கும் அடிக்கிற ஸ்டைலு. அடுத்து வாரு. ஆனா ஒன்றா ஒரு பெரிய காந்தி பாபு தன்னோட குட்டி அணி கூட்டத்தை மொத்தம் காந்தி பாபு. ஒரே குரு காந்தி பாபு காந்தி பாபு 2.0 ஜாலியா இருக்கீங்க போல எல்லாம். டைட்டில் காந்தி பாபுன்னு மாத்தி விட்டுருங்க ப்ரோ. ஒரு ஆளா சேர்ந்து ஒரு சந்ததியவே காந்தி பாபுவா மாத்திருக்கான் பாத்தியாடா. என்ன மேட்டரா? என்ன காந்தி பாபு? யாரு காந்தி பாபு? காந்தி பாபு தான் விஜய் அண்ணா. ஸ்னேக் பாபுனா நம்ம வடிவேலு, காந்தி பாபுனா நம்ம விஜய் அண்ணா. நீனும் ஒரு ஒன் ஆஃப் தி காந்தி பாபு தான்டா. நீனே ஒரு ஒன் ஆஃப் தி காந்தி பாபு தான் குரு. இவன் சிவகாசியை பத்தி பேசணும்னு வச்சுக்கோ, இவனை சிவகாசிக்கு அமுச்சு விட்டுருங்க. ஹிஸ்டாரிக்கல் மூவிடா அது. ஹிஸ்டாரிக்கல் மூவியா? ஆமா. என்ன ஹிஸ்டாரிக்கல் மூவி அது? ஆமா பேச்சு கொண்டே காந்தி பாபுன்னு சொன்னா உண்மைக்கு காந்தி பாபுவா மாறிட்டியாடா நீ. ஹிஸ்டாரிக்கல் மூவிடா அது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஹிஸ்டாரிக்கல் மூவி அது புரியல. ஆமா ஹிஸ்டரினா என்ன வரலாறு. சிவகாசி அந்த படத்துல ஆமா சிவகாசியை பத்தி ஒரு வரலாறு எடுத்த படம் தானே அது. எக்ஸ்போஸ் ஆயிட்டான்டா, ஓபனா எக்ஸ்போஸ் ஆயிட்டான்டா இவன். சிவகாசி எனக்கு பிடிக்கும்டா, சைல்ட்ஹுட் மெமரி. இல்ல நீ முதல்ல சிவகாசிக்கு மதுரைக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு பேசு. இனி நான் கூச்சமே பண்ணல தருணே, எனக்கு மதுரை படம் விஜயன் அது ரொம்ப பிடிக்கும்டா. அவ்வளவுதான்டா. கடைசியில சுத்திலான்னு கூப்பிட்டு அவளை கொண்டு வருவாரு. அதால அதுலயும் என்னமா சீன்டா? எச்சரிக்கை இல்ல, கட்டளை. அவளே சும்மா இருந்திருந்தா பொழைச்சிட்டு போயிருப்பா. தேவையில்லாம அவளை சொல்லு. குரு கட்டளை சொல்ல அந்த டைலாக். அதெல்லாம்
டேய் அதுக்கு கிளம்புடா டேய், வந்துட்டான் ஜோக்கரு. சிவகாசி சிவகாசில அவரு. சிவகாசில சொல்லுவான் பாரு, முஸ்தபாவா உடையப்பாவா? அது நம்ம தருணுக்கு தான் தெரியும். தருண் தங்கச்சிக்காண்டி bro, எவ்வளவு உடையப்பா போராட்டம். உடையப்பா உடையப்பா ப்ரோ. ஏன் அப்ப நாங்க என்ன சொம்பையா? ஒரு கலெக்டரா இருந்துகிட்டு ஒரு மதுரை மக்களை எப்படி காப்பாற்றணும் நாங்க? போடா டேய் வந்துட்டான். ஏய், ஒரு தங்கச்சிக்கா அரசியல் வராரு, இத்தனை தம்பிகளுக்கா அரசியல் வர மாட்டாரா? வரமாட்டாரா? பாருங்கடா சுத்திக்கிட்டு டேய். எங்க வந்துட்டீங்க பாத்தீங்களா? பாலிடிக்ஸ் தான் எல்லாம். ஐயோ, ஐயோ. என் தலைவன் கரெக்டா கேட்டான் ப்ரோ. ஆனா பவர் ஸ்டார் செருப்பா லட்சம் பவர் மாதிரி ஸ்டார் கேட்டான். கிட்ட சுத்தடி வாங்குறான்டா அண்ணன். எனக்கே பாவமா தான்டா ஆமா இருக்குது. அதான் அதான் என்ன நச்சுன்னு கேள்வி. ஆனா உண்மையா மறுக்கான கேள்வி அதெல்லாம் அவன் கேட்டதுதானே. டேய் ஆளுக்கு அண்ணனை போட்டு அடிக்கிறீங்க. நான் வேணா போய் சப்போர்ட் பண்றேன் அண்ணனுக்கு. டேய் நீங்க தான் அடிக்க மாட்டீங்க. நான் சப்போர்ட் பண்ண போறேன் ப்ரோ. அண்ணாக்கு போங்க ப்ரோ. நான் சப்போர்ட் பண்ணுவேன் கணேஷ். டேய் நீ எல்லாம் அடிச்சா பவர் ஸ்டார் என்னடா ஒரு முட்டு கொடுக்க அதுதான் வேணாமா? எப்படி முட்டு கொடுப்பேன்? போக்கிரி கணேஷ் ப்ரோ, நான் பத்திர உனக்கு கேக்குறேன். வடிவேலு தெரியாம முட்டு வந்து கொடுப்பாரு கையா அப்படியா? இல்ல தெரியாம ஓட்டு போட போது தெரியாம இப்ப கண்ணை முடி தரத்துக்குள்ள டிவிக்கு போட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த அந்த விரல்ல கையை வெட்டி எடுப்பான். இல்ல இல்ல ஃபுல்லா இல்ல வெட்டிக்க இது மாட்டான். இது 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 இத சொன்னப்பதான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. இதுல வேற எவனோ தற்கொலையா சொல்லிட்டு இருக்கான். நீங்க வேணா பாக்குறீங்களா, அஜித் சார் வந்து முதல்ல ஓட்டு போடுறது டிவி கேட்காக தான் இருக்கும் அப்படின்னு. யாரா யாரு நீங்க? பார்த்ததான் இத? அது ஏதோ ஒரு வீடியோல போட்டுருப்பாங்க. அதான் இங்க நான் பாருங்க கேட்டேன். ப்ரோ, நான் கீழே நீங்க கமெண்ட் நினைக்கிறீங்க போட்டேன், எது நீ போய் இருங்க, பாத்தியாடா அப்படின்னு கேட்டதாரு. இந்த எலெக்ஷன் பூத்து போற வரைக்கும் எல்லாம் போற ஏகே சார் என்ன சொல்லுவாங்க, உள்ள போற ஏகே சார் டிவிக்கு ஏதோ ஓட்டு அப்படியே மைண்ட் மாத்தணும் ப்ரோ. அவனும் என்ன வேணா பண்ணணும் இல்ல பாருங்க. இந்த கடைசியில கையில நம்ம காசு பசங்க குத்தி எவனா வச்சு ஒருத்தர் இல்ல கண்டிப்பா வேணா பாரு, நம்ம பசங்க எவனா ஒருத்தர் போய் நீ யாருக்கு ஓட்டு போட்ட? சத்தியமா உனக்கு தானே போட்டேன். ஏய் அம்மா சத்தியமா சொல்லு, இதோ அம்மா பாரு சத்தியமா இப்பயே உனக்கு தானே போட்டேன், சொல்றேன். அப்பா சத்தியமா சொல்லு உனக்கு தானே போட்டேன். இந்தால கீழே பாருல ஓட்டு சீட்டை கேட்டாலும் பாருல ஓட்டு இல்ல, அப்படின்னு. உப்பு போட்டு ஊம்பினாலும் ஓட்டு இல்ல, எண்ணெய் எடுத்துன்னு வந்து ஊம்பினாலும் ஓட்டு இல்ல, மண்டி போட்டு ஊம்பினாலும் ஓட்டு இல்ல விஜய். அவ்வளவுதான். அவனுக்கு எங்க வீட்டுல இருந்தே ஒரு ஓட்டு நான் விழுகாது. எங்க ஏரியா தொடப்பு கட்டிக்கு பானை கூட என்னால ஓட்டு முடிஞ்ச போட்டாலும் பசங்களை போடுவோம் நானும் போல போட விட டேய். மாட்டேன். உனக்கு இல்லனா மட்டும் போட சும்மா மாட்டேன்டா. சொல்றதுக்கு இப்ப நான் அனில்ஸ்லாம் சிரிப்பானுங்க, டே சும்மா நம்மள ட்ராவல் பண்றாங்கடான்னு சொல்லிட்டு. அப்பதாண்டி தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஃப்ரீக்வன்சி கீழே வரும்போது தானே தெரியும். ஏன்னா என்னால எத்தனை பேரால முடியுதோ அத்தனை பேர் நான் போட விடாம பண்ணுவேன்டா. ஆல்ரெடி இல்ல பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அந்த ப்ராசஸ. இதுல எத்தனை பேர் ஆர்வமா இருக்கீங்க இல்லன்னு தெரியல. அந்த நியூஸ கேக்குது நான் ரொம்ப ஆர்வமா இருக்கும்டா. 2026 பார்த்தா ஒரே ஒரு சீட்டு கூட இல்லாம, டெபாசிட் கூட இல்லாம தோத்தானா அது கேட்கறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ப்ரோ ஆனந்த ப்ரோ செத்துருவோம் எடிட் ப்ரோ பண்ணி போடலாமா உண்மையாவ. அந்த மாதிரி? தருண் ஏ எடிட் பண்றான் அந்த மாதிரி. எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும் அதெல்லாம், அந்த நியூஸ் எல்லாம் கேட்கறதுக்கே. எப்பா அந்த ஒரு வேற வருஷம் ஃபுல்லா. இங்கிலீஷ்காரங்க யாரா வராங்க கணேஷ் ப்ரோ? அவனை யாரு விட்டு தருங்க ப்ரோ, யாருன்னு தெரியல அது விடுங்க. யாரு அது ஏதோ ஒரு அவன் ஃபாரின் ஐடி. இங்கிலீஷ்கார விட்டுருங்க. ஃபாரினரி. ஆனா பாத்தீங்களா அண்ணனை பவர் பாருங்க. அண்ணனை பத்தி பேசுற ஃபாரின்ல எல்லாம் ஸ்பீக்கர் கேக்குது. ஃபாரின் பத்தி மாமா பாண்டா என்னடா இது பேரு புள்ள. மாமா பாண்டா புதி பாண்டா. கணேஷ், நீ ஒரு ஆடியோ அனுப்புனே இல்ல? ஆமா ஆமா. பாவண்டா. சீக்கிரட்டா வைக்க வேண்டிய விஷயத்த சீக்கிரட்டா வைக்கணும். நான் அது என்னடா சீக்கிரம்? பாவண்டா. நான் கடைசியில ஃபைனல் டச்சா. ஆமாண்டா, நானே ஒரு மாதிரி ஆயிட்டேன்டா லாஸ்ட்ல. எப்படியோ அதை விட்டுட்டேன் நானும். ஆனா இன்னும் ஒரு கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு புத்திய காமிப்பான் பாரு. அப்புறம் ஓத்து விட்டுடலாம். அப்புறம் விடு, பிரச்சனை இல்லை. நம்ம பையன்டா அவன் என்ன இருந்தாலும். என்னடா முடிஞ்சிச்சாடா அந்த ஸ்பேஸ்? டேய் குரு, சொல்றா. அந்த ஸ்பேஸ் முடிஞ்சிச்சா? எந்த பேசுறா? அதான் உட்காந்து இருந்தியா இப்ப? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன இவ்வளவு சீக்கிரம்? ரிட்டர்ன் வரும். ஓகே. அண்ணனை பொழக்க எங்க போனாலும் அண்ணனை பொழக்கிறதான் வேலையாகும். அண்ணனை 10 நாளைக்கு விடுங்கடா. டேய் அண்ணனை பாவம்டா எங்க அண்ணன். எனக்கே கஷ்டமா இருக்குடா அண்ணனை லாஸ்ட்ல. இல்ல அண்ணனை நம்ம விட்டாலும் அண்ணனை விட மாட்டாரு, கவலைப்படாது. அது அண்ணன் அடி வாங்கிட்டோம். அண்ணன் எப்பவுமே செல்ஃப் டிராவலர் தான். அவரை போட்டு வச்சுப்பாரு. அது ஒன்றும் பண்ண முடியாது.
என்னடா அமைதியாயிட்டீங்க, எல்லாரும் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, அமைதியாயிட்டீங்க. அண்ணன் அடிக்கிறது வேணாம்னு எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க. அண்ணன் அடிக்கலாம் வாங்கடா. ஓகே ஃப்ரெண்ட், நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் சார்ஜ் போட்டு வரேன். அண்ணன் சார்ஜ் அண்ணன் அடிக்க ரெடி ஆக ப்ரோப்ல. சரி மோகன் ப்ரோ, பேசணும் பேசுங்க, எல்லாம் முடிச்சிருங்க. யார்கிட்ட பசங்க எடுக்காங்க, ஏதாவது பேசணும்னா பேசுங்க. அண்ணனை பத்தி பேசுறீங்களா? அண்ணனை பத்தி நான் பேச மாட்டேன். நான் 10 நாளைக்கு நான் அண்ணனை பத்தி பேச மாட்டேன். விரதமா? ஆமா, நான் கேக்குறேன், இது சாமிக்கு மாலை போட்ட மாதிரி சொல்றீங்க. ஏன்னால முடிஞ்சதை நான் பண்றேன். 10 நாளைக்கு நம்ம அஜித் சார் படம் வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். கண்ட தரித்திரம் பிடிச்ச நாயை பத்தி பேச மாட்டேன் இப்போதி. ஆனா 10 நாளுக்கு அப்புறம் இறங்குவேன் திருப்பியும். ஒரு நாள் நாளைக்கு ஏப்ப நாள் வந்து அப்ப ஒண்ணு 6 நாளுக்கு படத்துக்கு கேவலமா அடிப்போம் ப்ரோ. ஒரு நாளுக்கு ஒண்ணுமே இல்லடா, இவன் ஆகாஷ் அவங்கள இந்த அபியூஸ் பண்ணி அடிக்கிறது, மார்க் போட்டு அடிக்கிறதுலாம் அவங்க வேஸ்ட். அவங்கள அரசியல் ரீதியா படிங்க. ட்ரிகரை சாவறானுங்க, ஆனா பயங்கரமா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இல்லடா கணேஷ், நம்ம யாருமே அடிக்கவே தேவையில்ல. டெய்லி ஒரு நியூஸ் வந்துனே இருக்குடா. அது கேட்கறதுக்கு பாக்கிறதுக்குமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே பண்ணி விடுங்க. அது அப்படியே எல்லாம் அதுதான், அது பார்க்கவே நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இத நாளாவ நம்ம எக்ஸ்போஸ் பண்ண தேவையில்ல, அவங்களே ஆயிடுவானுங்க அது. அந்த மாதிரிதான் இருக்கு விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு. ஆமா, இப்போ ஏதோ ஒரு படத்துல சொன்னாங்க தெரியுமா, நீ ஒரு நான் பெரிய நடிகரா இருக்கலாம், அரசியல் வந்தா நீ ஒரு காமெடி பீஸ்ன்ட்டு. இது எழுதி வச்சுங்க, பவர் ஸ்டாரோட கேவலமா ஆவான்டாவன். அந்த பவர் ஸ்டார்லாம் கூப்பிடுறான். ஆம்பளை இருந்தா இது களத்துக்கு வாடா. இல்ல பவர் ஸ்டாரே தைரியமா வந்து பேசுறாரு பாத்தீங்களா மைக்ல? அதுதான் கெத்து. அதான் மோகன் ப்ரோ, பவர் ஸ்டார் கூப்பிடுறான். ஆம்பளையா இருந்தா களத்துக்கு வாடா புண்டா மோகனன்னு கூப்பிடுறான். அண்ணனை பார்த்து என்ன பண்றது? இன்னைக்கு பவர் ஸ்டார் கூப்பிடுவாரு, நாளைக்கு பவர் ஸ்டாரோட அசிஸ்டன்ட் கூப்பிடுவாங்க, எல்லாம் கூப்பிட்டு அடிப்பானுங்க அவனை வாடான்ட்டு. தலையில 2 கொட்டு வச்சு ஆல்ரெடி கிளாஸுக்கு கூப்பிட்டான். ஆம்பளை இருந்தா என் கூட கிளாஸுக்கு வாடா புண்டா மோகனன்னு கூப்பிடுவாங்க. அதுதான்டா. இல்ல அவன் கூல் சுரேஷ் எல்லாம் வந்து அந்த இந்த படம் கோட்டு படம், அதுக்கு முன்னாடி வந்த படம் வந்தப்பெல்லாம் எப்படி ஃபயர் விட்டு இருந்தான். தளபதி மயிலுன்ட்டு அம்மாள் இப்ப எவ்வளவு அசிங்கப்படுத்துறானுங்க பேர் அவனை. இப்ப அண்ணா பான்ஸ்ல என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, யார் அண்ணாக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்களோ எல்லாருமே கொத்தடிமைகள் அப்படின்னு சொல்லுவானுங்க. மச்சான், நான் ஒரு ட்விட் ஒன்னு போட்டிருந்தேன் கணேஷ். நானு ஓகேவா, நேத்து நான் போனாங்க, நான் அஜித் சார் ஃபேனா, எனக்கு இவன் பிடிக்கலன்ட்டு நான் போட்டேன், நான் போட மாட்டேன்ட்டு. அது மொத்த பேரும் என்னை வந்து அப்பா இவன் டிஎம்கே சப்போர்ட்டர், இவன் வந்து என்னது கொத்தடிமை அப்படின்ட்டு மொத்தம் ஒரு 40-50 சொல்றேன். எனக்கு எப்படி டிவிக்கு பிடிக்காதோ அதே மாதிரி டிஎம்கேவும் பிடிக்காதுடா அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் நான் போட்டேன், எனக்கும் டிஎம்கேக்கும் சம்பந்தம் இல்லடா அப்படின்ட்டு. இவங்களுக்கு வந்து கதறுங்கடான்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். நான் விட்டுறேன், நீங்க பாட்டுன்னு எழுதுன்னு போங்கடான்னு விட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பசங்க வந்து அவங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவங்களுக்கு விஜய கலாச்சா அப்படியே எல்லாம் டிஎம்கே தான். டாப்ல இருந்தா வந்து அடிக்கணுமா? டேய் பூல் சுரேஷ், அதுக்கப்புறம் நம்ம பவர் ஸ்டார் அவன்லாம் வச்சுனுக்குறான்டா விஜய. என்னடா நீங்கப்பா, உன்னவங்க கூட இவங்களை ஏதோ நாங்க அப்படியே பெரிய பறவைகள் நினைச்சுக்கிறாங்க. காக்காடா நீங்க. டேய் அனில்ரா, நீங்க இருந்தாலும் நம்ம வச்ச பேர்லயே கூப்பிடலாம்டா அண்ணன். அனில் ஓகேதான் மாமா, அனில் கூட ஓரளவுக்கு டீசெண்டா இருக்குடா. காக்கா தான் கேவலமா தான் இருக்குடா. கரண்ட் கம்பத்துல ப்ரோ இதெல்லாம் என்ன சொல்லுங்க ப்ரோ, இதெல்லாம் என்ன அடி? அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து வரும் பாருங்க ஒரு அடி. அதுக்குதான் ஈகரெல்லாம் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த சந்தோஷமான விஷயம் எல்லாம் கேட்கணும்ட்டு. இதுல நம்ம ஆள் ஒருத்தர் சொன்னாரு, எங்க தேவாங்க சரியா? தேவாங்க. ஆமா ஆமா, நீங்க என்ன காக்கான்லாம் சொல்லிட்டு இருக்கு? தேவாங்க தான் கேவலமா இருக்கும். நீ அவனை அபியூஸ் கூட வேணாம், நீ விஜய் ஃபேனை கூப்பிட்டு தேவாங்கன்னு சொல்ல, ட்ரிகர் ஆயிடுவான். புறாக்கு பில் எடுத்து அனில்லாம் கூப்பிட மாட்டாங்க, தேவாங்க தான். அதுதான் மாமே நம்ம கிட்ட வந்துட்டு டேய் ஆமா கம்முனுறான்னு சொல்லுவோம். போடா தேவாங்க. அது ஒரு வார்த்தையே சொல்றேன், கூட ஒரு வாட்டி ட்ரிகர் ஆயிட்டான். யார பார்த்து தேவாங்கலாம் என்ன தெரியுமா உனக்கு அப்படின்றான். இல்ல இது ஒரு வாட்டி இந்த 2016-17 டைம் அப்போ ஒரு சைடு தேவாங்க போட்டோ, ஒரு சைடு நம்ம ஒரிஜினல் தேவாங்க போட்டோ, ரெண்டுத்தையும் வந்து மேட்ச் போட்டு ட்ரெண்ட் ஆகி விட்டாங்க. அப்பத்துல இருந்து அவனுக்கு தேவாங்கன்னு தெரிஞ்சிட்டாங்க. அப்போ போட்டோ யோ அது ரெண்டுத்துமே டிஃபரெண்டே தெரியாது, ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கரெக்ட். ஆனா தேவாங்க இன்னும் அழிஞ்சிருச்சுப்பா, அது ஒரு கஷ்டமான விஷயம். இல்லையா, இருக்குதாம இன்னும் கூட நீலாங்கரையில ஒரே ஒரு பீஸ். அதான் இங்க ஓஎம்ஆர், இங்க நம்ம நீலாங்கரை இருக்கு, அழிஞ்சிருச்சு.
நீலாங்கரையில வீடு, கெஸ்ட் ஹவுஸ் பனையூர்ல அதான் சொல்றீங்க? அதேதான். அந்த ஒரே ஒரு இனம் தான் இருக்குது இப்போதைக்கு பராமரிக்கப்பட்டு இருக்குது. அதை எடுத்துட்டு போயிட்டு இனம் பிறக்க பண்ணணும். இனம் பிறக்குமா? அமேசான் காட்டுல சொல்லுல அவ்வளவுதான். ஜாலியா படத்தை பத்தி பேசுனீங்களா? ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பேஸ் முடிகிறப்ப அண்ணனை போட்டு அடிச்சிங்களா? அது நம்ம பசங்களுக்கு எப்படின்னா கொஞ்ச நேரம் வெறுப்பா இருக்குன்னா வாங்கடா அண்ணன் அடிக்கலாம்னா போதும், ஒரு 100 பேர் ஸ்பீக்கர் கேட்டு முடியாருவானுங்க. இப்போ ஜாலியா இருக்கு. சொல்லுங்க, அண்ணனோட கடைசி படம் என்ன ஃபீல் பண்றீங்க? அதை பத்தி அண்ணனை மிஸ் பண்ணுவீங்களா? மயிரை மிஸ் பண்ணுவாங்க. அசிங்கமா பேச வைக்காதீங்க தயவு செஞ்சு. நான் மிஸ் பண்ணுவேன்டா டேய் பேட் பில்லா. மாமே இவனுங்க படம் ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பாத்துருவேன். இவனுங்க சுறா அண்டர் ரேட்டட், வில்லு அண்டர் ரேட்டட். எனக்கு அதுதான் எனக்கு இப்ப அதுதான் ஃபீல் ஆகுது. படமே வராதுன்ட்டு இந்த சுறா படம் வேட்டைக்கார படம் வரானுங்க. இதுக்கு அவன் படமே பண்ணிட்டு போயிட்டான். நான் சொல்றேன் நல்ல படம் வந்துரும், கண்டிப்பா வரும் பாருங்க. மனசாட்சி இல்லாம ஒருத்தன் போடுறான் ப்ரோ. இல்ல இப்ப மோகன் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் கிடையாது, கடைசி படம் கிடையாது. அவன் 2026 மிட்லயே ஒரு படம் நடிக்க ஆரம்பிச்சிருவான்றாப்ல. அதான்னா அதேதான் கண்டிப்பா வருவான் படத்துக்கு. அவன் கடைசி படம் இது கிடையாது. அவன் வாயால சொன்னா நான் துட்டு போட்டான் நான் கடைசி படம். அண்ணன் வந்து ஓப்பனா சொல்றாப்புல டெபாசிட் இறப்பா போலன்ட்டு. அதே மாதிரி இன்னொருத்தரு கணேஷ் அந்தால் மாதிரிடா. நான் சொல்லிய கடைசி படம் நீங்களா முடிவு பண்ணிட்டா எப்படி? அதான் தோத்துட்டு கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா வருவான் ப்ரோ. அவன் எங்க ப்ரோ போயிடுவான்? வேற தோத்துட்டு இப்ப காசுலாம் இப்ப எல்லாத்தையும் அழிச்சிருவான். இப்ப காசு வேணும்ல மறுபடியும். அப்ப ஆனா இது இல்ல எனக்கு ஒரு சின்ன டவுட், இது எனக்கு தெரியல. யாருக்கா தெரிஞ்சா மட்டும் சொல்லுங்க, போய் சொல்லாதீங்கன்னா ஓகேங்களா. இப்போ ஒரு ஐடி கம்பெனிக்கு அந்த சர்வேலன்ஸுக்கு வந்து 630 கோடி செலவு பண்ணிக்கிறான் நம்ம விஜய். இது யாருன்னா தெரியுமா? தெரியலடா. எலெக்ஷன் எனக்கு நீங்க சொல்லிதான் ப்ரோ இப்ப கேள்விப்படுறேன். 630 கோடி ஐடி கம்பெனிங்க. ஏன் ப்ரோ? இப்போ அந்த என்ஜிகே காட்போம், அப்புறம் எல்கேஜி படம் எல்லாம் பாத்தீங்களா? இதுக்கா பிரசாந்த் கிஷோருக்கா? பிரசாந்த் கிஷோருக்குன்ட்டு இல்ல, அந்த மாதிரி ஒரு டீம் நிஜமாவே இருக்கு ப்ரோ. அந்த மாதிரி ஒரு டீம் வச்சு சர்வே பண்ணிட்டு ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல எப்படிலாம் வந்து ப்ரொமோட் பண்ணலாம்னு பண்ணுவானுங்க. அதுக்கு வந்து 630 கோடி குத்துக்கிறாராம். இது எந்த அளவுக்கு? ஆமா அததான் நானும் கேக்குறேன். நீங்க வேறங்க அவன் அரசியல் வந்தானா இதோட டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா சம்பாதிப்பான். அதெல்லாம் அவன் தெளிவானவன். நீங்க வேற ஏங்க இத்தனை நாள் வந்து ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி தராதான் இப்ப இந்த 1 வருஷமா நோட்டு புத்தகம் வாங்கி தரானா எதுக்கு? அதெல்லாம் திருப்பி 2 மடங்கா எடுக்கணும்ட்டு தான். தெரியுது அந்த காரணம் இருக்கும்ல அதுக்கும். ஆனா இது எனக்கு உண்மையா பொய்யான்னு தெரியல. ஒரு ஆஃப்லைன்ல உலாவிச்சு இது. சரி அதனால யாருன்னா தெரியுமான்னு கேட்டேன். இல்ல ஏன்னா ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே பண்றாங்கன்னா அவங்கள்ட்ட காசு இருக்குது. இவன்ட்ட அவ்வளவு காசு இருக்குமா? அது ஒரு கேள்வி தானே. என்னங்க நீ 30 வருஷம் பாதி காசு வந்து காம்பன்சேஷன் கொடுத்து இவன் முடிஞ்சு போச்சு. அந்த படத்துக்கு இவ்வளவு லாஸ் செட்டில் பண்ணி விஜய் எப்பதான் நான் கேக்குறேன், விஜய் எப்ப போறோம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சான்? 100 கோடி மேல எப்ப வந்தான்? எந்த படத்துல வந்தான் சொல்லுங்க பாப்போம். ஒரு சீக்கிரட்டாவே என்ன சொல்லலாம், கடைசியா வந்து 6 படத்துல 4 படத்தை அவன் தான் ப்ரொடியூசர்னே சொல்றாங்க. அப்ப அதுல என்ன பண்றது? கண்டிப்பா மாஸ்டர் லியோ சுறாவே அவன் தான் ப்ரொடியூசர். இது கூட அவன் தான் இல்ல ஜனநாயகமே. இல்ல சுராக் வந்து அவர் ப்ரொடியூசர் இல்ல. சுரா வந்து அவர் முருகன், சங்கிலி முருகன். ஆமா ப்ரோ, சுறா வந்து விஜய் தான் ப்ரொடியூஸ் பண்ணது. பேரு அவர் மேல பாதியேட்ட யாரும் சொல்லியிருந்தாங்க. அப்படியா? அவர் பாவம் சாவும் போது பாவம் நஷ்டப்படுறது. ஆமா அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சுறா படத்தோட ப்ரொடியூசரு இந்த ஜிகர்தண்டா படத்துல ஒருத்தர் பெட்டி கடையில கதை சொல்லிட்டு இருப்பா தெரியுங்களா? ஆமா ஏந்து ஓடுறாரு அழுவாதல உட்காந்ததுல இது பண்ணாதரான்னு அவர்தான் ப்ரொடியூசர் சுறா படத்துக்கு. அவர் பேர் தான் முருகனா இதோ. ஆனா அவரு அந்த இது சாகும் போது அவர் பயங்கரமான கடன் தருப்பாங்க பொழுது. அதுதான் மேபி ஒருவேளை அந்த மாதிரி இவர் நிஜமாவோ காசு கொடுத்துப்பாரோ அப்படின்னு ஒரு டவுட். ஆஃப்லைன் நிறைய பேர் பேசுறாங்கப்பா. ஆமா கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அதனால கேட்டேன் யாருன்னா தெரியுமான்ட்டு. இங்க பாருங்க ப்ரோ, விஜயன் 10 வரைக்கும் பாருங்க, அவர் 1 ரூபா தரனாலும் 10 பேர் தெரியும் தான் தருவாரு. அது
கண்டிப்பா இந்த 650 கோடி சொல்றீங்களே, 650 கோடி சொல்றீங்களா, அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்திருப்ப, தெரியாத மாதிரி வாய்ப்பே இல்ல கிடையாது. மோகன்னா அவன் கண்டிப்பா அவன் 10 ரூபாய்க்கு உதவி பண்ணா கூட 100 ரூபாய்க்கு விளம்பரம் படுத்துவான் அதை. இல்ல அதுக்கு இல்லண்ணா அது கரெக்ட் தானா. இப்ப அவன் விளம்பரப்படுத்துது எல்லா விஷயத்தையும் நீங்க பாருங்கண்ணா, ஒரே ஒரு நோக்கம் அரசியலுக்காக தான். ஓகேங்களா? அந்த அரசியல நம்ம உள்ள வந்தா இதுக்கு மேல சம்பாதிக்கிறோம்னா அது ஏன் அவன் பண்ணக்கூடிய ஆளா தானே இருப்பான். அத இது வந்து அவர் கண்டிப்பா பண்ணாரு நான் சொல்லல, ஆனா இது காது வழியா வந்த விஷயம் அப்படின்னு தான் சொல்றேன். அது வந்து பிரசாந்த் கிஷோரோட என்ன டீலிங்னா, பீகார் போயிட்டு அவன் பிரச்சாரம் பண்ண போறான். பிரசாந்த் கிஷோர் வந்து பீகார்ல கட்சி வச்சிருக்கான் ப்ரோ. இல்ல ஆக்சுவலா அதுவும் வந்து வேற மாதிரி சொல்றாங்க. லாஸ்ட் டைம் வந்து நடந்த எலெக்ஷன்ல பிரசாந்த் கிஷோர் தோத்துட்டாங்க, டெபாசிட் இல்ல அவனுக்கு. ஆமா டெபாசிட் இல்ல, அந்த பைசா வசூலுக்காக தான் இங்க வந்திருக்கான்றாங்க நிறைய பேரு. இல்ல இவன் நான் வரேன்னு சொல்லியிருக்கானே விளம்பரத்துக்கு. அவன் பிரசாந்த் கிஷோர் இவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்தான்ல, அதே மாதிரி இவன் போவாங்க. பிரசாந்த் கிஷோர் இவனுக்கு என்ன பில்டப், பீகார்ல வந்து விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்களாம், மத்தியானம் ஆனா விஜய் படத்தை போட்டுதான் பாப்பாங்களாம். எங்க தமிழ்நாட்டிலேயே அவன் 10,000 போட்டு பார்க்க மாட்டாங்க. அதான் நான் யோசிக்கிறேன், தமிழ்நாட்டிலே அவன் படம்லாம் பார்க்க மாட்டாங்களே, பீகார்ல வர போட்டு பாக்குறாங்களா? சரி மோகன்னா, விஜய் போட்டு அச்சாச்சு எப்படி